நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செஷனில் நெட்வொர்க் ஃபண்டமெண்டல் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐடென்டிஃபையிங் த இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் கேபிள் ரிலேட்டட் இஷ்யூ லைக் ஒரு கொலிஷன் எரர் ஒரு டூப்ளெக்ஸ் மிஸ்மேட்ச் இல்லைனா ஸ்பீட் ரிலேட்டட் மிஸ்மேட்ச் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் இந்த மாதிரி கொலிஷன்ஸ் எரர் இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸில் எரர் நடக்குது அப்படின்னா அது வந்து ரிலேட்டட் டு த ரெண்டு இன்டர்ஃபேஸ்க்கு நடுவில் மட்டும்தான் அது நடக்கும் ஆக்சுவலி. ஸோ வேறு எங்கேயும் நடக்கிற ரீசன்னால இங்கே எரர் வருதா அப்படின்லாம் கிடையாது. ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து ஒரு கேபிள் எடுத்து இன்னொரு ரவுட்டர்லேயோ இல்லை ஒரு எண்ட் யூசர் டிவைஸ்லையோ லைக் லேப்டாப் ஏதோ ஒன்றில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு இன்டர்ஃபேஸுக்கு இடையில நடக்கிற டிரான்ஸ்மிஷனில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸில் எரரில் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த எரரை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன? ஸோ இதில் வந்து 2 கோட் சிங்கிள் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எப்படி பார்க்குறது இந்த பற்றின விஷயங்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கமாண்ட் ஒரு ரவுட்டரோ இல்லை சுவிட்சோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஒரு கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கமாண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கமாண்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இன்டர்ஃபேஸ் ரிலேட்டடான டீடைல்ஸ் எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குது முதல்ல அந்த ஒரு சுவிட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுவிட்சில் என்னென்ன இன்டர்ஃபேஸ்லாம் இருக்குது அந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸ் அப்ல இருக்கா அதோட லைன் ப்ரோட்டோகால் வந்து அப்ல இருக்கா டவுனில் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அதில் பார்க்க முடியும். ஸோ அது இல்லாமல் அந்த இன்டர்ஃபேஸ் என்ன டூப்ளெக்ஸில் ஒர்க் ஆகுது ஆஃப் டூப்ளெக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கா ஃபுல் டூப்ளெக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ரவுட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரவுட்டரில் நம்ம எங்கே எதாவது கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த PC0 அண்ட் PC1 ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம சொன்ன கமாண்ட் வந்து ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட் நம்ம கொடுத்தோம்னா ஸோ ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ் பற்றியும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/0 அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/0. ஸோ இது என்ன காட்டுதுன்னா இன்டர்ஃபேஸ் இஸ் அப் அப்படின்னு சொல்லி காட்டுது. தென் லைன் ப்ரோட்டோகால் இஸ் அப் விச் மீன்ஸ் ஃபேர் எண்டில் வந்து ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து லைன் ப்ரோட்டோகால் வந்து அப் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு எண்டும் வந்து எந்த இஷ்யூ இல்லாமல் லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா தான் இந்த லைன் ப்ரோட்டோகால் இஸ் அப் அப்படின்னு காட்டும். அதுக்கப்புறமாக்கா இது வந்து இந்த ஹார்ட்வேர் வந்து ஜிகாபைட் ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லியும் அந்த ஈத்தர்நெட்டுக்கான மேக் அட்ரஸ் ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதோட மேக் அட்ரஸ் என்ன அப்படின்றதையும் காட்டும். தென் இது MDU சைஸ் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எவ்வளோ MDU சைஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் மேக்ஸிமம். ஸோ இது வந்து 1500 பைட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதோட மேக்ஸிமம் பேண்ட்வித் கெப்பாசிட்டி இது வந்து 1 GB/s இது வந்து சப்போர்ட் பண்ணும். தென் அதுக்கப்புறம் அதோட ரிலேபிலிட்டி சம்திங் யூ கேன் செக் அண்ட் ஹியர் யூ கேன் சி த டூப்ளெக்ஸ். ஸோ இது வந்து எவ்வளோ டூப்ளெக்ஸில் ஒர்க் ஆகுது ஃபுல் டூப்ளெக்ஸ் 100 Mbps ஒர்க் ஆகுது. ஏன்னா இவன் இந்த பிசியோட இன்டர்ஃபேஸ் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 100 Mbps தான் சப்போர்ட் பண்ணும். இது ஜிகாபைட் ஈத்தர்நெட் இது 1000 சப்போர்ட் பண்ணலாம். பட் பேரண்ட்டில் 1000 சப்போர்ட் பண்ணாது. ஒருவேளை இங்கே வந்து ஜிகாபைட் ஈத்தர்நெட் இருந்தது அப்படின்னா இட் வில் சப்போர்ட் 1 GB/s. பட் இது வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்ன்றதுனால இது 100 Mbps மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதனால 100 Mbpsல நெகோஷியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் நம்ம பார்க்கலாமா அப்படின்னா இல்லை. இதில் வந்து என்னென்ன இந்த இன்டர்ஃபேஸில் ஏதாவது எரர் வருதா அப்படின்றா அந்த எரர் இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம இதில் செக் பண்ண முடியும். ஸோ ஸ்டில் இந்த இன்டர்ஃபேஸ்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஆர் டைப் இதெல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஆர்க்கோட டைம் அவுட் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் எரர் ரேட் வருது அப்படின்றத நம்ம கீழே இங்கே பார்க்கலாம். ஸோ இன்புட் எரர் ஏதாவது வருதா எரர் கவுண்ட் 0 அண்ட் CRC எரர் ஏதாவது வருதா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அவுட்புட் எரர் ஏதாவது இருக்கா. ஸோ கொலிஷன் நடந்திருக்கா அப்படின்னா இங்கே பார்க்கலாம். ஏதாவது கொலிஷன் நடந்திருந்தால் எத்தனை டைம் கொலிஷன் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஏதாவது அன்னோன் ப்ரோட்டோகால் ட்ராப் நடந்திருக்கா
கெரியர் லாஸ் ஏதாவது நடந்திருக்கா, ஸோ இந்த மாதிரி எந்த லாஸ் நடந்தாலும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ எதனால இந்த லாஸ் நடக்குது அப்படின்னா, ஒன்று டூப்ளெக்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம நெகோஷியேட் ஆகிருக்காது, நம்ம ப்ராப்பராக வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்க மாட்டோம். ஒன்று இங்கே வந்து நம்ம ஆஃப் டூப்ளெக்ஸ் கொடுத்துருப்போம், இங்கே வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதனால டூப்ளெக்ஸ் மிஸ்மேட்ச்னால வரலாம். ஸோ டூப்ளெக்ஸ் மிஸ்மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நடக்காது, ப்ராப்பராக நடக்காது. ஏன்னா இங்கே ஃபுல் டூப்ளெக்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா இது என்ன நடக்கும், 1 and 2ல சென்ட் பண்ணும், 3 and 6ல ரிசீவ் பண்ணும். பட் இங்கே ஆஃப் டூப்ளெக்ஸில் இருந்தால் இது 1 and 2ல தான் சென்டும் பண்ணும், ரிசீவும் பண்ணும். ஸோ அங்கே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஸோ அப்படி கான்ஃப்ளிக்ட் நடக்கும்போது உங்களுக்கு பாக்கெட் லாஸ் வந்து நிறையா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அஸ் எ நெட்வொர்க் இன்ஜினியராக நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது எதுனா, ஒன்று இந்த சைடும் ஆட்டோ நெகோசியேஷன் எனேபிள் பண்ணணும், இந்த சைடும் ஆட்டோ நெகோசியேஷன் எனேபிள் பண்ணணும். அப்படி எனேபிள் பண்ணும்போது இப்போ இங்கே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், நீங்கள் ஜிகாபைட் ஈத்தர்நெட் ரெண்டுமே பொதுவாக எது வந்து ஹை லெவலில் சப்போர்ட் பண்ணணும்னா, ஸோ இது 100 Mbps சப்போர்ட் பண்ணும், இது 100 Mbps சப்போர்ட் பண்ணும். ஸோ 100 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். பட் இது ஒரு சைடு ஆட்டோ வச்சு ஒரு சைடு நீங்கள் மேனுவலாக ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒன்று 2 சைடு நீங்கள் ஆட்டோ வைங்க, அப்படி இல்லைனா 2 சைடு மேனுவலாக யூ ஹவ் டு ஃபோர்ஸ் 100 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸ். ஸோ பெட்டர் மேனுவலாக நீங்களே கான்ஃபிகர் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த மாதிரியான எரர் வராமல் நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/1, அந்த ஒன்றில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். சேம் வந்து நீங்கள் அதுலேயும் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறமாக 0/2 பாருங்க. ஸோ 0/2ல வந்து என்ன சொல்லுதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் அப்படின்னு காட்டுது. ஏன்னா அந்த இன்டர்ஃபேஸில் நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணலை, 2 இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 0/2ன்ற இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ தட் வே இட்ஸ் ஷோயிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் அண்ட் லைன் ப்ரோட்டோகால் இஸ் ஆல்சோ டவுன். ஸோ இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த கண்டிஷன்ஸில் இந்த மாதிரிலாம் காட்டும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பேண்ட்வித் என்ன, அதில் என்ன டூப்ளெக்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ அனதர் ஒன் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்ஃபேஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஸோ இன்டர்ஃபேஸ் டிஸ்கிரிப்ஷன் கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா இன்டர்ஃபேஸஸுமே நீங்கள் வந்து ஓவராலாக மானிட்டர் பண்ணலாம். ஸோ அதில் வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இது வந்து அது இன்டர்ஃபேஸோட ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் ப்ரோட்டோகால் ஸ்டேட்டஸ், ப்ரோட்டோகால்ஸ் மீன்ஸ் நம்ம லைன் ப்ரோட்டோகால் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த லைன் ப்ரோட்டோகால் இது வந்து டவுனில் இருக்கா அப்பில் இருக்கா அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன்னா இது எதுக்காக இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது, லைன் ப்ரோட்டோகால் அப்பில் இருக்குது, ஸ்டேட்டஸும் அப்பில் இருக்குது. பட் இந்த இன்டர்ஃபேஸ் எங்கே கனெக்ட் ஆகுது, யார் கூட கனெக்ட் ஆகுது, இது அப்லிங்கா இல்லை டவுன்லிங்கா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டிஸ்கிரிப்ஷன் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த லிங்கில் வந்து இது வந்து இந்த சுவிட்சோட அப்லிங், இது வந்து இந்த ரவுட்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இட் இஸ் கனெக்டட் டு த ரவுட்டர் அப்படின்னு சொல்லி இந்த ரவுட்டர் ஐபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸிலி பார்க்கலாம். ஸோ இந்த ரவுட்டர் வந்து எங்கே கனெக்ட் ஆயிருக்கு, இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எதில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்காக அந்த இன்டர்ஃபேஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் ஸோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதோட ஸ்டேட்டஸ் எதில் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா, ஸோ எந்த இன்டர்ஃபேஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அது என்ன டூப்ளெக்ஸ் எடுத்துக்குது, ஸோ டூப்ளெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கா இல்லை மேனுவலாக ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ என்ன ஸ்பீட் எடுக்குது, 100 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸா இல்லை ஆஃப் டூப்ளெக்ஸா, அதோட கான்ஃபிகரேஷன் என்ன, தென் அந்த இன்டர்ஃபேஸ் எந்த VLANல மேப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஸோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்ற கமாண்ட் மூலமாக நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லைன் ஸ்டேட்டஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்போ அந்த லைன் ஸ்டேட்டஸே டவுனில் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி நம்ம டவுன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ அதோட ப்ரோட்டோகாலும் டவுனில் தான் இருக்கும், இன்டர்ஃபேஸும் டிசபிளில் தான் இருக்கும், இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸும் டிசபிளில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த இன்டர்ஃபேஸை வந்து மேனுவலாக நம்ம டவுன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் உள்ள வந்து நீங்கள் ஸோ இன்டர்ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன், ஸோ லைன் ப்ரோட்டோகாலும் டவுன், ரெண்டுமே வந்து டவுனில் இருக்குது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி நம்மளே மேனுவலாக அதை டவுன் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஸ்டேட்டஸ் வந்து டவுனில் இருக்குது, ப்ரோட்டோகால் ஸ்டேட்டஸும் டவுனில் இருக்குது, இன்டர்ஃபேஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுனில் கிடையாது, வெறும் டவுன்னு மட்டும் காட்டுது அப்படின்னா. ஸோ அப்போ என்ன மீனிங்னா
நம்ம ஆக்சுவலாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அந்த போர்ட்டை வந்து நோ ஷட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஷட் டவுன் இல்லாமல் எனேபிள் பண்ணி தான் வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் அது டவுனில் காட்டுது அப்படின்னா என்ன இஷ்யூவாக இருக்கலாம் அப்படின்னா, கனெக்டாக இருக்கிற ஒன்று கேபிள் கனெக்டே ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா கனெக்டாக இருக்கிற கேபிளில் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். ஸோ அது பின் அவுட் வந்து அந்த கேபிள் நீங்கள் ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதில் இருக்கிற பின் அவுட் வந்து அந்த ஒன்று நம்ம ஒரு ஸ்டேட் கேபிள் கனெக்ட் பண்ணால் அந்த ஸ்டேட் கேபிளோ இல்லை கிராஸ் கேபிளோ இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ரோல் ஓவர் கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் கூட கரெக்டாக மேப் ஆகலை, அது சென்ட் பண்ணுற பாக்கெட் இங்கே ரிசீவ் ஆகலை, இங்கேருந்து அங்கே ரிசீவ் ஆகலை, ஸோ ப்ராப்பராக நெகோஷியேட் ஆகலை அப்படின்னு சொல்லி அதனால கூட வரலாம். இல்லை அப்படின்னா அந்த ஃபேரண்டலில் இருக்க டிவைஸ் வந்து பவர் ஆஃபாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம், இல்லைனா எரர் டிசபிள் ஸ்டேட்டில் இருக்கலாம். அது மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் கேபிள் ஆனால் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை கனெக்டே பண்ணாமல் இருக்கிறீங்க, இல்லை கனெக்ட் பண்ணி இருந்தாலும் அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, கனெக்ட் ஆகாத மாதிரி தான் அர்த்தம். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் தான் வந்து இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து லைன் ஸ்டேட்டஸ் வந்து அப்பில் இருக்குது, ப்ரோட்டோகால் ஸ்டேட்டஸ் வந்து டவுனில் இருக்குது, அப்புறம் இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் வந்து நாட் கனெக்டட் அப்படின்னு வந்து காட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த லேன் சுவிட்சோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ தெர் ஆர் நோ பிசிக்கல் கம்யூனிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு, லைன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்பு அப்படின்னு காட்டுது, பட் என்னென்னா உங்களுக்கு ப்ராப்பராக அது ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து இது ரன் ஆகும். இன்னொன்று வந்து லைன் ஸ்டேட்டஸ் வந்து டவுனில் இருக்குது, ப்ரோட்டோகால் ஸ்டேட்டஸ் வந்து டவுன் பட் எரர் டிசபிள் அப்படின்னு காட்டுது அப்படின்னா அந்த போர்ட் செக்யூரிட்டி மேபி நம்ம எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ போர்ட் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணியிருந்ததால ஸோ மல்டிபிள் மேக் மேபி ஹிட் ஆகிருந்துருக்கலாம், அதனால அது என்ன பண்ணியிருக்கலாம்னா எரர் டிசபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போயிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமாக்க இன்னொரு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஸ்டேட்டஸ் அப், ப்ரோட்டோகால் ஸ்டேட்டஸும் அப், இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் கனெக்டட் அப்படின்னா இதுதான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இது ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமாக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸோட ஸ்பீட் அண்ட் டூப்ளெக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து டூப்ளெக்ஸில் பாருங்கள் ஹாஃப் அண்ட் ஃபுல் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆஃப்னு இருந்தது அப்படின்னா அது ஆஃப் டூப்ளெக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஃபுல் டூப்ளெக்ஸில் இல்லை. ஸோ ஸ்பீடு வந்து 100 Mbps எடுத்துக்கு, இது சப்போர்ட் பண்ணுறது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ஸோ இது வந்து 10 Mbps அண்ட் 100 Mbps ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். பட் ஃபேரண்டில் வந்து 100 Mbps டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது 100 Mbps எடுத்துக்குது, பட் ஆஃப் டூப்ளெக்ஸில் எடுத்துக்குது, ஃபுல் டூப்ளெக்ஸ் எடுக்கல. சம் நெகோஷியேஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆஃப் டூப்ளெக்ஸில் எடுக்குதுன்னா ஒன்று மேனுவலாக நீங்களே ஆஃப் டூப்ளெக்ஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லை அப்படின்னா ஆஃப் டூப்ளெக்ஸில் வந்துட்டு அதுவாக எடுத்துக்குது அப்படின்னா ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏஎண்ட் வந்து ஆட்டோ இருக்கலாம், ஃபேரண்டில் வந்து மேனுவலாக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ரீசன்னால அது வந்து ஆஃப் டூப்ளெக்ஸ் எடுக்கணும். ஸோ நெகோஷியேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து ஏ ஃபுல்னா ஆட்டோ ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எண்டும் ஆட்டோ இருக்குது, ஃபேரண்ட்லேயும் வந்து ஆட்டோ தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆட்டோ நெகோஷியேஷன் மூலமாக 100 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் ஸோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்ற கமாண்டை கொடுத்து நம்ம பார்க்குறது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு இன்டர்ஃபேஸை பார்க்குறதுக்கு வந்து ஸோ இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸோட நம்பர் இது கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸஸ்ன்னு கொடுத்தோன்னா எல்லாமே வரும். ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு இன்டர்ஃபேஸ் பார்க்கணும்னா அந்த இன்டர்ஃபேஸோட ஐடி மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக அந்த இன்டர்ஃபேஸ்க்கானதை மட்டும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு டூப்ளெக்ஸ் மிஸ்மேட்ச் நடக்குது அப்படின்னா ஸோ இந்த டூப்ளெக்ஸ் மிஸ்மேட்ச் அப்படின்றது வந்து இந்த எண்டுக்கும் மட்டும் இல்லை தான், இந்த கனெக்ஷன் அந்த கேபிளில் மட்டும் நடக்கிறதா டூப்ளெக்ஸ் மிஸ்மேட்ச். ஸோ ஒன்று வந்து இங்கே ஆட்டோ நெகோஷியேஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும், இங்கேயும் நீங்கள் ஆட்டோ நெகோஷியேஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டுமே எனேபிள் பண்ணும்போது இது வந்து ஜிகாபைட் ஈத்தர்நெட், இதுக்கும் ஜிகாபைட் ஈத்தர்நெட்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 1000 MB ஃபுல் டூப்ளெக்ஸ் எடுக்கும். பட் இப்போ இது வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், ஒரு சைடு வந்து ஜிகாபைட் ஈத்தர்நெட்னு இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அங்கேயும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்ன்றதுனால 100 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸ் தான் எடுக்கும். ஒன்று நீங்கள் வந்து மேனுவலி ரெண்டு சைடும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது நல்லது, இல்லைனா ரெண்டு சைடும் ஆட்டோ இருந்தால் அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அது இன்டர்ஃபேஸ் வந்து நெகோஷியேட் ஆகி ஸ்பீட் அண்ட் டூப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஆட்டோ நெகோஷியேஷன் வந்து ப்ராப்பராக ஃபெயில் ஆகுது, ஏன்னா இங்கேயும் ஆட்டோ நெகோஷியேஷன் இருக்குது, இங்கே வந்து மேனுவலாக நீங்கள் வந்து 100 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸ் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோ நெகோஷியேஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் டூப்ளெக்ஸில் போயிடும். ஸோ ஆட்டோ நெகோஷியேஷன் ஒரு சைடு எனேபிள் பண்ணிங்கன்னா இன்னொரு சைடு ஆட்டோ நெகோஷியேஷன் எனேபிள் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணுறப்ப நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம்.
ஸோ அஸ் யூஷுவல் இந்த ரன் ஃப்ரேம், எரர் ஃப்ரேம் அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்றதுக்கானது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போகும்போது ஏதாவது எரர் ரிலேட்டடாக வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ சிஆர்சி எரர் வருது அப்படின்னா அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, அப்போ அது கேபிள் ரிலேட்டடாக ஏதோ இஷ்யூ இருக்குது, ஸோ ப்ராப்பராக நெகோஷியேட் ஆகல, இல்லை அப்படின்னா ஒரு எண்ட்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகையில் எரர் ஆகுது, டேட்டா ஃப்ரேம் லாஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இன்புட் எரர், ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது லாஸ் ஆகுதா, சென்ட் பண்ணும்போது லாஸ் ஆகுதா, இல்லை ரிசீவ் பண்ணும்போது லாஸ் ஆகுதா, இல்லை ஏதாவது இன்பிட்வீன் கொலிஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குதா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் நீங்கள் வந்து இந்த கமாண்ட் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம்.